வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4-2 14வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, tan π/8 மதிப்பை காண்க. இந்த tan π/8 இருக்குல்ல, இதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியாக இது பண்ண முடியும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா tan 2a ஃபார்முலா. அங்கே எழுதலாமா பாருங்க, tan 2a ஃபார்முலா என்னன்னா 2 tan a by 1 மைனஸ் tan ஸ்கொயர் a. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக இது பண்ண முடியும். இந்த சம்மை பார்த்தோன்னே இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ பாருங்க, a இருக்க இடத்துல என்ன பிரதியிட போகிறோம், π/8ன்னு பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா பாருங்க, முதல்ல tan 2 அப்படியே வந்துடும், ஏக்கு பதிலாக π/8 சரியா, ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும் tan ஏக்கு பதிலாக π/8 பை 1 மைனஸ் tan ஏவோட மதிப்பு என்ன, tan ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ஏக்கு பதிலாக π/8. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, ஓ 2 2 4 2 8. அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது, tan π/4 மட்டும் இருக்குது. ஈக்குவல் டு மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2 tan π/8 பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் π/8. இப்போ பாருங்கள், tan π/4னா 45 டிகிரி. tan 45 டிகிரி மதிப்பு 1 நமக்கு தெரியும். tan π/4 அதோட மதிப்பு 1 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன இது பண்ணிக்கலாமா. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இது வகுத்தில் தானே இருக்குது, இந்த பக்கம் தான் பெருக்கலாம் மாறும். 1 மைனஸ் tan ஸ்கொயர் π/8 ஈக்குவல் டு 2 tan π/8. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள், tan π/4 மதிப்பு 1, இது வகுத்தில் இருக்குது, இந்த பக்கம் தான் பெருக்கலாம் மாறிடுச்சு. ஈக்குவல் டு இந்த 2 tan π/8 மட்டும் இங்கே இருக்குது. இந்த 1 உள்ள பெருங்க, என்ன வரும் பாருங்க, அதே தான் வரும் இல்லையா, ஓரொன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் π/8. இதை இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 2 tan π/8. இங்கே வலது பக்கம் எதுவுமே இருக்காது, ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த வரிசை எழுதலாம். அங்கே அடுக்கு 2 இருக்குது, இங்கே அடுக்கு 1 இருக்குது. வரிசை எழுதுங்க, மைனஸ் tan ஸ்கொயர் π/8 மைனஸ் 2 tan π/8, இது ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு இருக்கா, மைனஸ் கொண்டு பெருக்கிடுங்க, மைனஸ் கொண்டு பெருங்க, இது ப்ளஸ்ஸாக மாறும். tan ஸ்கொயர் π/8 மைனஸ் கொண்டு போய் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் tan π/8 மைனஸ் கொண்டு போயிருக்கிறோம். அப்போ இது மைனஸ் 1 மாறிடும், ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இது நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இந்த tan π/8 நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா பாருங்கள், tan π/8 ஈக்குவல் டு எக்ஸ் என்க. இந்த π/8 இருக்க இடத்துக்கு tan π/8 இருக்கிறது எக்ஸ்ன்னு மாற்ற போகிறோம். அப்போ tan π/8க்கு பதிலாக எக்ஸ், இங்கே அடுக்கு 2 இருக்குது, அதனால் அடுக்கு 2 ப்ளஸ் 2 அப்படியே வந்துடும். tan π/8க்கு பதிலாக எக்ஸு மைனஸ் 1 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு. இதோட தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். காரணிப்படுத்தி கண்டுபிடிக்கலாம், இதை காரணிப்படுத்த முடியாது. அப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கெழு தான் ஏ, ஏ ஈக்குவல் டு 1. எக்ஸோட கெழு தான் பி, பியோட மதிப்பு 2. சி மாறிலி உறுப்பு மைனஸ் 1. இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் ஃபார்முலா மெத்தட் இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், 10ஆம் வகுப்புலேயே பார்த்துருப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏசி. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், என்ன வரும் பாருங்கள், பை 2a. இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், பியோட மதிப்பு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பியோட மதிப்பு 2 அடுக்கு 2 மைனஸ் 4, ஏவோட மதிப்பு 1, சியோட மதிப்பு மைனஸ் 1 பை 2 இன்ட்டு ஏ, ஏவோட மதிப்பு 1. சரியா,
இது சுருக்கிடலாமா பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸை மைனஸை பெருக்குனா ப்ளஸ்ஸு 1 4 4/2. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/2 ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது எப்படி எழுதலாம்னா 4 பெருக்கல் 2ன்னு எழுதலாமா, 8 பை இந்த 2 அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 4க்கு வர்க்கமூலம் எடுத்த 2, இந்த 2 எடுக்க முடியாது, அது அப்படியே தான் வரும், √2/2. அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதுல இருந்து நம்ம -2 பொதுவாக எடுத்துருவோமா, -2ல் +2 மட்டும் எடுங்க. எதை பொதுவாக எடுக்க போகிறோம், 2 மட்டும் நம்ம பொதுவாக எடுக்க போகிறோம். இந்த 2 வெளியே எடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், -1 இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வெளியே எடுத்துட்டோம், √2 மட்டும் வரும், பை இந்த 2 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, எது கேன்சல், இந்த 2ம் இந்த 2 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன இருக்கு, -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2. இதான் என்னது, எக்ஸோட மதிப்பு. இப்போ எது வந்து எக்ஸ் பாருங்க, எது வந்து எக்ஸு எங்கே எடுத்துருக்கோம் பாருங்க, எக்ஸுன்றது tan π/8. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், π/8ன்னு மாற்றிக்கலாமா. therefore எக்ஸுக்கு பதிலாக என்ன மாற்ற போகிறோம், tan π/8. tan π/8 ஈக்குவல் டு -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2. இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஆன்சர் இருக்குது, நமக்கு 1 தான் ஆன்சர் ஆகும். அது எதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். π/8 அப்படின்னா கண்டிப்பாக குறுங்கோணம் தான். அதாவது பையனா 180, இங்கே என்ன இருக்குது /8. இதை 8 கொண்டு வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 22.5 வரும். அப்போ இது வந்து குறுங்கோணம். அப்போ இது வந்து என்னது, ப்ளஸ் தான். முதல் கால் பகுதி, அதாவது 90 டிகிரிக்குள்ளே இருக்கா, 22னா 90 டிகிரிக்குள்ளே இருக்குது. அப்போ முதல் கால் பகுதி, முதல் கால் எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ நமக்கு tan π/8ஓட மதிப்பு ப்ளஸில் எடுக்கணும். -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கா, ப்ளஸில் எடுக்கணும், ப்ளஸ் √2. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள். tan π/8 ஈக்குவல் டு √2 -1. இதை முதல்ல எழுதி ரெண்டாவது எழுதிருக்கேன். இதான் என்னது, நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.